கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது. இதோனா கவனிங்க அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் மாம்சமான யாவருக்கும்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை ஆண்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள், வயதானவர்கள், வாலிப பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். தேவன் அப்படின்னா ஆளுகை செய்கிறவர்னு அர்த்தம். தேவன்னா உங்களை ஆளுகிறவர், ஆண்டவர், உங்கள் ஆண்டவர் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் படைத்த ஜீவனுள்ள தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவர் சொல்றார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது இருக்கா? நிச்சயமா என்னால எல்லாம் செய்ய முடியும். என் தேவனால எல்லாம் கூடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆனா நமக்கு அந்த விசுவாசம் வேணும். நிச்சயமா இவ்வளவு காரியங்களை செய்த தேவன் ஒரு மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மனுஷனுக்கு தேவையான அத்தனையும் அவர் படைச்சதுக்கு பிறகுதான் அவர் மனுஷனையே உண்டாக்கினார். அந்த மனுஷன் தனியா இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையையும் கொடுத்தார். ஒரு மனுஷன் நல்லா சந்தோஷமா வாழணும், தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்த்து ஆண்டவர் இந்த பூமியையும் வானத்தையும் அண்ட சராசரத்தையும் அதில் உள்ள யாவையும் ஆண்டவர் படைத்து அவ்வளவாய் மனுஷனிடத்துல தேவன் அவர் அன்பு கூர்ந்தவராய் இருக்கிறார். மனுஷன் விட்ட காரியங்களையும் அவர் திரும்ப மீட்டெடுக்கும்படி அவர் தன்னையே ஜீவபடியாக ஒப்பு கொடுத்த தேவன். அவரால் முடியாத காரியம் நிச்சயமா ஒண்ணுமே இருக்க முடியாது. வயதான ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தையை கொடுக்க முடியும் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு கன்னி மரியாதையுடைய வயிற்றில் ஒரு குழந்தையாக இயேசு, ஒரு தேவன் மனிதனாய் வந்து அவதாரம் எடுத்து பிறக்க முடியும் அப்படின்னா, நிச்சயமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்ய அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வயதானவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க தேவனுக்கு வல்லமை உண்டு. கன்னி மரியாள், ஒரு ஆண்மகனை அறியாத ஒரு கன்னியினிடத்திலே தேவனாய் இருந்த ஒருவர் மனிதனாய் வந்து பிறப்பதற்கும் அவருக்கு வல்லமை உண்டு. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நீங்கள் எந்த காரியத்திற்காக சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஒன்று சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நிச்சயமாக நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்ததான் போகிறீர்கள். துதி பலிகளை செலுத்தும்படி, நன்றி பலிகள் செலுத்தும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி அவருடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்து அவர் உங்களை மகிழ பண்ணுவார். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரமான வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குன தேவன் நம்மளுடைய தேவன். பிரியமானவர்களை, நிச்சயமாக அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுகிற கர்த்தர் நம் ஆண்டவராகிய இயேசு. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமா எவ்வளவு பெரிய கெட்டவனாய் இருந்த சவுலை நல்லவனாய் மாற்றி பவுலாய் அநேக நிருபங்களை எழுத வைக்க தேவனாலே கூடும். தேவனால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நிச்சயமா தேவனாலே எல்லாம் கூடும். அதனால நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பா, அந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நீர் கேட்கிறீர் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகள் எந்த காரியத்திலே சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அந்த காரியத்திலே கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இறங்கி ஆண்டவரே, நீர் அற்புதங்களை, நீர் அதிசயங்களை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள கர்த்தர் தேவாதி தேவனீர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, இன்றைக்கு உங்க நாமம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நடக்காத நல்ல காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து உங்களுடைய ஜனங்களை மகிழ பண்ண தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
பிரியமானவர்களே, நிச்சயமாகவே தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் அவருடைய அற்புதங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து அவருடைய நாமத்தை உங்கள் வழியாய் அவர் மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். God bless you.